தெரியுங்களா? கோயிலில் இருக்க பிம்பத்துக்கு சக்தி எப்படி வருது? எந்திராஸ்தான் கலசத்து மூலயமா வருது. கலசம் ஒரு உபப்பொருள் தான். கலசத்தில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், ஈர்த்து கொடுக்கும். கலசத்தில் கூடி பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் வச்சுருப்பாங்க. அது வந்து நவதானியங்கள் நவகோளோட சக்தி. அப்போது கலசம்ங்கிறது வந்து பிரபஞ்ச சக்தி, அந்த தேவ சக்தி காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி அதற்கு கீழே இருக்கக்கூடிய பிம்பம், நம்ம எந்த தேவதை வேணாலும் இருக்கட்டும், பிம்பம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய யந்திரம், அந்த யந்திரம் தான் அந்த சக்தியை ஆகர்ஷணம் பண்ணுறது. ஆகர்ஷணம் பண்ணி தனக்குள்ளே வச்சுக்கும், உடனே விடாது. அப்போது நம்ம கோயிலில் அபிஷேகங்கள், அதே மாதிரி தூப தீபங்கள் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சக்தி மேலோங்கி வரும். அபிஷேகம் பண்ணும்போதும் தூப தீபங்கள் பண்ணும்போதும் சக்தி மேலோங்கி வரும். அந்த எனர்ஜி அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் பரவும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கற்பூர ஆராதனை செய்யும் பொழுது ஆலயங்களில் நம்ம அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்போம், எல்லாம் பார்ப்போம், சாமியை பார்ப்போம். அந்த ஒரு நிமிடம் ஆராத்தி செய்யும் போது எல்லாரும் கண்ணடைப்போம். ஒரு நிமிடம், அது எல்லாரும் ஒரே நிமிடத்தில் கரெக்டாக ஒரே மாதிரி செய்வோம். ஆனால் நம்ம யாருக்கும் இதுவரையும் தெரியாது. எல்லாரும் அவ்வளோ நேரம் ஆராத்தி நல்லா பார்ப்போம், எல்லாம் வேண்டுவோம், சில பேர் வேண்ட மாட்டா. ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் எல்லாரும் ஈவனாக பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நீங்கள் கண்ணடிக்கிற நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் அந்த ஒரு செகண்டில் அந்த ஈக்குவல் நடக்கும். இதுதான் வந்து ஒரு மிராக்கல்னு சொல்கிறது. ஏன்னா அந்த செகண்டில் தான் அந்த யந்திரமாகப்பட்டது அந்த ஆகர்ஷண சக்தியை கற்பூர ஆராத்தி காட்டும் போது அந்த இருக்கக்கூடிய தேவதா சங்கல்பம் சொல்லக்கூடிய பிம்பத்தின் மூலமாக வெளியே உள்ள பக்தர்களுக்கு பிரதிபலிக்கிறது. அப்போ நம்ம ஒரு கோயிலில் போனோம், 5 விஷயம் வேணும் ஒரு கோயிலுக்கு, தெரியுங்களா? ஒரு கோயில்னா மெயினாக ஒரு 5 விஷயம் வேணும். அதாவது யந்திரம், மந்திரம், தந்திரம், ஆயுதம், ஔடதம். யந்திரம் எந்த தேவதையோ அந்த தேவதைக்கு உண்டான பீஜ மந்திரங்களை வைத்து பூஜித்து யந்திரம் பிரதிஷ்டை பண்ணுவான். அப்போ தேவதை நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க வந்து என்ன தேவதையோ அது வந்து சிற்பிகளை கொடுத்து நம்ம செஞ்சிடுவோம், அது செஞ்சிருவாங்க. ஆனால் யந்திரம் பண்ணுறது தான், அதுக்கு உண்டான பீஜங்கள் வச்சு பண்ணுறது தான் கொஞ்சம், அதுக்கான ஆட்கள் இப்போது கம்மியாக இருக்கிறாங்க. கரெக்டான இது பண்ணுறதுக்கு இப்போ அதிகமான ஆட்கள் இல்லை. ஆனால் சிற்பங்கள் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டா. இதுதான் வந்து கரெக்டான பீஜ மந்திரங்கள் போட்டு அந்த யந்திரம் பண்ணும். யந்திரம் பண்ணிட்டோமா? மந்திரம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான மந்திரம் நம்ம என்ன பண்ணுவோம்? மந்திர ஜபம் உரு ஏற்றுவோம். இத்தனை உரு இருக்குது, 10,000 இருக்குது, 50,000, 1,00,000 அப்படி ஒரு உரு இருக்குது. அப்போ மந்திரம், யந்திரம், மந்திரம். அதுக்கப்புறம் ஆயுதம். எந்த ஒரு தேவதையாக இருந்தாலும் ஆயுதம் கண்டிப்பாக இருக்கும். ஆயுதம் எந்த தேவதையோ அந்த ஆயுதம். அதுக்கப்புறம் ஔடதம், அதாவது இந்த கீழே நம்ம பிரதிஷ்டை பண்ண பிராண பிரதிஷ்டை பண்ண யந்திரத்துக்கும் அந்த பிம்பத்துக்கும் ஒரு இணைப்பு. அதுதான் வந்து அஷ்டபந்தனம் சொல்லுவாங்க. அஷ்டபந்தனம் சொல்லுவாங்க, அதுதான் ஔடதம். அது மருந்துன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் அஷ்டபந்தனம் சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயங்கள் தான் கோயிலில் இருக்குது. அப்போ கோயில் பரிகாரம் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு புரியுது இல்லையா? சில கோயிலுக்கு போனால் டக்குன்னு சக்ஸஸ் ஆகும், சில கோயிலுக்கு போனால் ஒருத்தருக்கு வந்து அந்த எனர்ஜி, ஒரு கோயிலுக்கு போகும்போது எனர்ஜி சில பேருக்கு நல்ல ஆக்டிவேஷன் ஆகும், ஒரு கோயிலுக்கு போனால் ஒருத்தருக்கு வந்து சரியாகாது. அதுக்கு என்னென்னா அந்த கிரகத்தன்மை இருக்குது. ஒரு கோயிலிலும் ஒரு கிரகத்தோடைய தன்மைகள் இருக்குது. அப்போது சில பேருக்கு சில கோயிலுக்கு போனால் அந்த எனர்ஜி இவங்களுக்கு நெகட்டிவாக ஆகும், ஏன்னா அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் செட் ஆகாது. இதை வந்து சில விஷயங்கள் போவாங்க, இந்த கோயிலுக்கு போகாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய யந்திரம் இவங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இவங்களுக்கு இல்லைன்னா அது அவங்களுக்கு என்ன ஆகும்? தடங்கல் பண்ணும், பிரச்சனைன்னு கூடியதை ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்.
அப்போ அந்த கோயிலுக்கு போகலாம். ஆனால் அவங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா இவங்களுடைய சக்தியை கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டு போகலாம். இதில் எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா 4 வகையான எந்திரங்கள் இருக்குது.